சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹல்லேலூயா. சரி, அநேக சாட்சிகள், அநேக ஜெப குறிப்புகள், எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், இயேசு. ஹல்லேலூயா. ஆமாம், நிச்சயமாகவே எல்லா சூழ்நிலையும் தேவன் அறிஞ்சிருக்கிறார், நம்மளோடு இடைபடுவார். கண்களை மூடி ஒரு சிறிய பாடல் ஒன்றை பாடி நாம் வசனத்துக்கு நேராக போவோம். தேவன் நம்மளோட பேசட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. என்ன மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. என்ன மறக்காதீங்க, என்னை விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னுடைய திருப்பாத்திரங்களை கொண்டு வருவோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்தில் என் தேவன் பேசி மகிமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை எனக்காக எடுத்து வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அப்படின்னு நம்ம வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. இந்த இடத்துல வரும்போது தான் அதை எடுத்து வாசின்னு தோணுது. எவர்களை முன்குறித்தாரோ, ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். ம் 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம பொதுவாக எப்பவும் கேட்குறது, எத்தனை பேரை தேவன் அழைச்சிருக்கிறார், எத்தனை பேரை தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும், நம்ம என்னை ஆண்டவர் இந்த நாளில் இப்படி என்னை பேர் சொல்லி அழைத்தார், என்னை ஒரு ஊழியர்காரர் மூலமாய் அழைத்தார், இதெல்லாம் நமக்கு தெரியும். எத்தனை பேருக்கு இங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு தீர்க்கமாக தெரியும் ஆண்டவர் என்னை முன் குறித்திருக்கிறார் என்று? ஹல்லேலூயா. அந்த நிச்சயமும் நமக்கு தெரிஞ்சதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்பொழுது நான் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதை காட்டிலும் என்னை முன்குறித்தார் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம், ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் என்னை ஆண்டவரை விட்டு பின்ன இழுக்காது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மையும் ஆண்டவரையும் பிரிப்பதற்கு அநேக சூழ்நிலைகள் வரும். அழகாக சொன்னாங்க, நமக்கு குடும்பத்தில், வேலையில், பரிசுத்தத்தில், ஊழியத்தில், எல்லாத்துலேயும் சத்துருடைய பெரிய போராட்டம் இன்னைக்கு என்னென்னா, இயேசுவை விட்டு பிரிந்திருக்கிறவங்க அல்ல, யார் யாரெல்லாம் அவரை கிட்டி சேரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் அவனுடைய டார்கெட். எத்தனை பேர் கூட இருக்கீங்க? கிட்டி சேரணும்னு நினச்சாலே போதும், நீ கிட்ட முயற்சி எடுக்கணும், நினைப்பு வந்தாலே தென் வி வில் பி த டார்கெட் ஆஃப் யூ. இந்த நாளில் கூட அதையும் மீறி வரணும் அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் தீர்க்கமாக ஒன்று தெரிஞ்சிருக்கணும், ஆண்டவர் என்னை முன்குறித்தவர். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் மறவார். என்னை முன்குறிக்கிறது, என்னை அழைச்சது நான் பிறந்ததுக்கப்புறம், என்னை முன்குறித்தது தாயின் கற்பத்தில், அதற்கு முன்னாகவே, உருவாவதற்கு முன்னவே என்று வசனம் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இடத்துல நான் விசுவாசிக்கிறேன், அப்படி ஆண்டவர் இங்கே ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். ஒரு சிலரை முன் குறிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவர். அதனால் அந்த காரியம், அதனால தான் நம்ம என்ன தான் வந்தாலும் திருப்பி இதை நோக்கியே ஓடிட்டுருக்கோம். கீழே விழுறது தவறில்லை, ஆனால் மீண்டும் மீண்டும் அவரை நோக்கியே ஓடுவதன் முக்கியமான காரணம் அவர் உன்னையும் என்னையும் முன்குறித்ததன் காரணமாக தான் ஓடிட்டுருக்கோம். அல்லேலூயா. சரி, எனக்காக ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 5:10. ஆ ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்களில் இந்த வசனத்தை நாம் இன்னும் அதிகமாக தியானிப்போம். பயப்படாதே, அந்த வசனம் திருப்பி வாசிங்க. அந்த பயப்படாதே. ம் மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய். இது வந்துட்டு அவனுக்கும் அவன் சகோதரனுக்கும் சொல்லுகிறது. இதே பேதுருவை நோக்கி ஆண்டவர் இன்னொரு வசனத்தையும் சொல்லுகிறார். இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். அந்த வசனம் யாருக்காவது தெரிஞ்சால் அதை எடுத்து வாசிச்சிருங்களேன். மத்தேயு 16:18. 16:18. ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. எங்கேயோ மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுரு, ஆண்டவர் போகிறாரு, வலைய ஆழத்தில் போடுங்கிறாரு, மீன்கள் அதிகமாக கிடைக்குது. இப்போ சொல்கிறாருப்பா, நீ இனிமேல் நீ மீன்களை பிடிக்கிறவனா அல்ல, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். திரும்ப கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு. ஆண்டவரோடு வருகிறார். இப்பொழுது திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னது? நீ பேதுருவாக இருக்கிற இந்த கல்லின் மேலே என்னுடைய சபையை கட்டுவேன். யார் அந்த பேதுரு? ஏன் ஆண்டவர் அவன்கிட்ட இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும்? எவ்வளோ பேர் இருக்காங்களே அந்த படகுல கூட. நினச்சிக்கோங்க, தாமதமும் வரும். 75 வயசில் ஒரு வாக்கு தத்துவம் 100 வயசில் நிறைவேறுது. 25 வருஷம் வாங்கினவே மறந்துருப்பான் இல்லை? ஒரு வேளை அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலைன்னா. ஒரு சில ஆட்களுக்கு தரிசனம் இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம், வாங்கினா நம்ம மறந்துருப்போம். ஏன்னா அதுக்காக நம்ம தினமும் ஜெபம் பண்ணாமல் இல்லை நிறைவேறாமல் ஒரு சோர்ந்து போய் விட்டுருப்போம். ஒரு சில வாக்கு தத்தங்களை வந்திருக்கும், ஆண்டவரே செஞ்சிருவார்னு விசுவாசத்தில் வந்திருப்போம். நாளாக நாளாக தள்ளி போகும், உடனே நாம் அதை மறந்துடுவோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அதானே உண்மை. ஆனால் நாம் மறந்தாலும் அவர் நம்மை மறவாத தேவன். ஹல்லேலூயா. நாம் அவரை விட்டு விலகினாலும் அவர் நம்மை விலகாத தேவன். இதனால் கூட நாம் பேதுருடைய மனநிலைமையை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் நமக்குள்ளேயும் சில பல பேதுருகள் உண்டு. நமக்கும் சில தரிசனங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி ஒரு பேதுருக்கு நடந்த ஒரு சூழ்நிலையை நான் உங்களுக்கு அந்த பிக்சருக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட ஒரு ஆயத்தமாக இருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்பாக, சரி அதுக்கு முன்னாலே சொல்கிறேன், இப்போது இயேசு கிறிஸ்துவை தெரியும் அப்படின்னு சொல்கிறது தப்பா, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது தப்பா? எனக்கு இயேசு தெரியும்னு சொல்கிறது தப்பா, இல்லை எனக்கு யாருன்னா தெரியாது அப்படின்னு சொல்கிறது தவறா? தெரியாது சொல்கிறது தானே தவறு. கரெக்டு, அதுதானே. உலக பிரகாரமாக பார்த்தா தெரியும்னு சொல்கிறது தான் கரெக்டு இல்லை? ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் பொழுது ஒருத்தன் தெரியும் அப்படின்னு சொன்னான், அது தவறு. ஒருத்தன் தெரியாதுன்னு சொன்னான், அதுவும் தவறு இல்லை? சரி, நான் அதுக்குள்ள அதிகமாக போக விரும்பலை. இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிக்கும் பொழுது இவன் சொல்கிறார், இவர் தான் சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களோட கூட வருவேன், மரணமே நேரிட்டாலும் நான் உங்களோட கூட வருவேன். அப்படி சொன்ன பேதுரு ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு இவரை யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவார். நானும் காந்தி விருதுன்னு பேசும்போது சொல்லுவோம், அதாவது பேதுருவை தலைகீழாக கட்டி சிலுவையில் அரைஞ்சாங்களே, அவன் அப்போ மறிக்கலை. எனக்கு தெரியாதுன்னு அவர் சொன்னபோது இயேசு கிறிஸ்து போகும்போது ஒரு பார்வை ஒன்று பார்த்துருப்பார்ல, இந்த லாஸ்ட் சைட், அதுலேயும் செத்துருப்பான் உள்ள. அதுக்கப்புறம்
அப்படியே பின்னாடி போய் பார்க்க, அதெல்லாம் ஒரு நடபணம் தான். அப்போ அந்த மொமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு எனக்கும் நடந்துடக்கூடாது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அந்த மொமெண்ட் இஸ் ஸோ பெயின்ஃபுல். அது யாருக்குமே தெரியாது. அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் அவனுக்கும் உள்ளது. யாருக்குமே தெரியாது அந்த பெயின். அதை கிராஸ் பண்ணவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம், அந்த வழி இருக்கு இல்லையா, அது ரணம். ஆமாம், அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த பேதுரு போயிட்டார். இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் சீஷர்களோடு போகும்பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. இவங்கெல்லாம் போகும்பொழுது அவர்களுக்கு ஒரு கூட்டம் நம்பி வந்துருச்சு. ஆனால் இப்போ அவங்களாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? இவர் போயிட்டே இருப்பார், இவர் பின்னாடி போயிட்டு இருப்பார். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த நாட்களில் அவங்களுக்கு காணிக்கைகளும் கொடுக்கப்பட்டது, சரித்திரம். அப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் யூதாஸ் வச்சுருக்கிறாங்க. அவன் தான் ஃபினான்ஷியர். அவனுடைய வேலை என்னென்னா இந்த கூட வரவங்களுக்கெல்லாம் பார்த்து பணம் கொடுத்து அவங்களுக்குலாம் சாப்பிட்டாங்களா வச்சாங்களான்னு பார்க்குறது. அந்த நாட்களில் அவனை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் சீனியர் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு. இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஒரு கூட்டம் அவரை பின்னாடி கொண்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து இல்லை. ஹூ இஸ் த செகண்ட் லீடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வரும்போது பேதுரு அந்த இடத்துல இருக்கிறார். இப்போ பேதுருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவர் போய் பிரசங்கம் பண்ணுவார், அவர் போய் சில அற்புதங்களை பண்ணுவார், காரியங்கள் எல்லாம் வாய்க்குது. பேதுருக்கு அது இல்லை. ஆனால் இந்த டீமை மெயின்டைன் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட், த டீமை மெயின்டைன் பண்ணணும். இப்போ பேதுரு அந்த லீட் எடுக்கிறார். He doesn't know anything what Jesus did because he's going along with him. அவரோட கூட போய்கிட்டு இருக்காரு. இப்போ ஜீசஸ் அங்கே இல்லை. இப்போ அவரை நம்பி ஒரு கூட்டம் வந்துருச்சு. இப்போ இந்த கூட்டத்தை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது பேதுருவுக்கு தெரியாது. ஆனால் அவரை நடத்தணும். இப்போ வெளியில் எல்லாருக்கும் முன்னாடி அவரை ஒரு 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 ஆளை காட்டுறாரு. வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை யோவான் 21 அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 21:2. ம் 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 கூடியிருக்கும்போது அடுத்து ம் 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 ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்ன சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கூட்டம் வந்துச்சு. இப்போ தலைவரை காணோம். 2ஆம் கட்டத்தில் இருக்கிற அந்த தலைவர் இப்போ இந்த கூட்டத்தை கொண்டு போகணும். இவர்களை எப்படி நடத்தணும்னு இந்த தலைவருக்கு தெரியாது. ஆனாலும் இல்லை, வாங்க, நமக்கு ஒரு தெரியும் இல்லை, எப்படி குடும்பத்தை நடத்தணும்னு தெரியும் இல்லையா. அது இப்போ இந்த கூட்டத்தை எப்படி நடத்தணும் இவர் ஒரு பிளான் பண்ணிட்டார். ஏன்னா வந்தவங்களை மேக்ஸிமம் நம்பர்ஸ் அவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறதுனால இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஓகே, வாங்க, எல்லாம் கூட்டமாக இருக்கும்போது அவன் உள்ளுக்குள்ளே கசந்தாலும் டக்குன்னு நினச்சிவாங்க, நம்ம எல்லாம் மீன் பிடிக்க போவோம். எல்லாம் கிளம்பியாச்சு. மீன் பிடிக்க போகணுன்னு சொன்னோன்னே எல்லோரும் கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் எப்போ கிளம்புனாங்க? ராத்திரியில். இப்போ செஞ்ச தப்பாக ரைட்டான்னு பார்த்தா ராத்திரியில் தான் அநேகர் மீன்களை பிடிப்பார்களாம். மீன் பிடிக்கும்போது அதிகமாக அகப்படும் மராத்தில். அப்போ தே நோ த டெக்னிக். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது. இப்போது எல்லோரும் போயிட்டு மீன் பிடிக்க உள்ளே போயாச்சு. ஆனால் என்ன நடந்துச்சு? 4வது வசனத்தில் அந்த 3வது அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. 4வது விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் சத்தமாக கூட சொல்லணும், இயேசு என்று. ஆமாம். இப்போ இந்த சீஷர்களுங்கும் போது இதில் பேதுரு வருவாரா? பேதுரு வருவார். அப்போ நம்ம கூட இருக்கிற அதே தெய்வம், அவரோடு கூட இருக்கிற அதே தெய்வம் சில நேரம் நம் முகத்தை விட்டு மறையும் பொழுது அவருடைய சத்தம், அவருடைய இப்போது நம்ம ஒரு பாவம் செஞ்சோம்னா ஆண்டரை நம்ம பார்க்க முடியாது, அவர் முகத்தை மறைச்சிருவாங்க இல்லை. அவர் ஒரு இமை பொழுதுனாலும் முகம் மறையும். ஆனால் திருப்பி ஒரு சத்தம் கேட்கும், நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஆவியானவர் நம்மளோட பேசும் பொழுது நாம் அவரை அறிந்திருந்தால் நல்லது. ஹல்லேலூயா. அந்த மொமெண்ட் வரைக்கும் மீன் கிடைக்கல. இப்போ திருப்பி இயேசு கிறிஸ்து கரையில் நிற்கிறார். ஆனால் இப்போ இந்த சீஷர்கள் பார்க்குறாங்க, அவருக்கு சீஷர்களை இயேசு கிறிஸ்துவை அறியாதிருந்தார்கள். இதனால் எப்பப்பெல்லாம் நமக்கு சோதனை வருகிறதோ, எப்பப்பெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வருகிறதோ, அப்போல்லாம் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவரை நல்லா தெரியணும். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? சோதனை 2 காரியத்தை பண்ணும். ஒன்று ஆண்டரை விட்டு முழுசாக பிரிக்கும், இல்லாட்டி ஆண்டரை கூட்டு அதிகமாக நம்மளை குட்டி சேர்க்கும். நாம் 2வது கட்டத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பப்பெல்லாம் பிரச்சனை தான் நான் தேவனுடைய பாதத்துக்கு ஓடுகிறவனா இருந்தால் எனக்கு முன்பாய் நிற்பது யாருன்னு தெரியும். ஹல்லேலூயா. அப்படி அடுத்த வசனத்தை பார்த்துடலாம். 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். எப்பப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் விட்டு கொஞ்சம் விலகி போனாலும், இல்லை நம்மளுடைய சுய புத்தியை சார்ந்து கொண்டு நாம் போனாலும், நம்ம எவ்வளவு பிரயாசங்கள் எடுத்தாலும், ஆண்டவரை தேடாத பிள்ளைகளுக்கு அது வேறு பிரச்சனை.
ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவரோடு இணைந்திருந்து ஒரு 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 பழக்கத்துக்குள்ளே வந்து நல்லா ஜெபிச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி பழகினவனுக்கு அதை விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஆசீர்வாதம் என்றது இருக்காது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. அவர் மடியில் படுத்து உறங்கி அவரோடு இணைந்திருந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போய் நாம் உலகத்தில் பண்ணுற அத்தனை பிரயாசத்தை பட்டாலும் அந்த இடத்துல கிடைத்த ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருக்காது. இப்போ அவர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்குதா? இப்போ நைட்லாம் வந்தீங்க, டீமாக கிளம்புனீங்க, எல்லாம் வலைய போட்டீங்க, ஏதாச்சும் உங்கள்கிட்ட புசிக்கிறது, நான் புசிக்கிறதுக்கு ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்குதா? எங்கள் இடத்துல ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்படி அடுத்த வசனம் வந்துடும். அப்பொழுது ம் 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 அவன் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போனாலும், அவர் யாருன்னே நமக்கு மறந்து போனாலும் ஒன்றும் இல்லை, திரும்ப ஒரு தடவை அவருடைய சத்தத்தை கேட்டு நான் அவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கொஞ்ச நாளாக சத்தமே இல்லை, சபைக்கு நான் வந்துட்டு போயிட்டே இருக்கிறேன், எல்லா ஆராதனையும் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாரும் கைகளை தூக்க சொல்லும்போது நானும் கைகளை தூக்குறேன். ஆனால் எனக்கு ஒரு தரிசனம் உண்டு, என்னை குறித்து என்னோட ஆண்டவர் பேசின நாட்கள் உண்டு, நான் அவரோடு உறவாடின நாட்கள் உண்டு. இப்போது அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தாச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலை, என் குடும்ப காரணம், இல்லைன்னா எனக்கு அது வேறு வேலை, ஏதோ ஒரு விஷயத்தில் விலகி இருந்தாலும், கொஞ்ச நாள் ஆண்டவருடைய சத்தமே கேட்காம இருந்தாலும், அது கேட்கும் பொழுது நீ அதன்படி செய்தால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரணத்தினால நான் விலகி இருக்கிறேன், அவரை விட்டு விலகி இருக்கிறேன், ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆனால் இப்போ நான் கொஞ்சம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தேன் என்றால் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்கும் எனக்கும் அதிகமாக தான் இருக்கும். அல்லேலூயா. வலை கிளியத்தக்கதான ஒரு மீனை ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும், அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது. ஏன்னா இது கேட்டு செய்தவர்கள் இதுக்கு முன்பாக இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் நடந்திருக்கிறாங்க. அந்த வசனத்தை நம்ம அடுத்து வாசிக்கலாமா? 7வது வசனம். ம் 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 சரி. ம் வாசி. ம் ம் சரி. இது ஒரு சின்ன தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். கெனசரேத்து கடற்கரையில் இயேசு கிறிஸ்து போகும்பொழுது 2 படகை பார்க்குறாரு. அதில் பேதுருவின் படகுல ஏறுகிறார். அவன் ராமுழுதும் பிரயாசப்பட்டும் மீன்களை பிடிக்கலைங்கிறான். ஆண்டோடைய வசனத்தை கேட்குறான். இப்போ சொல்கிறார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போட்டான். வலை கிளியத்தக்கதாக 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்கள் பேதுருவுக்கு கிடச்சிச்சு. எத்தனை பேருக்கு அந்த கதை தெரியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்க ஆண்டவரத்துலேருந்து? ஆமாம், ஒரு 2 படகு இல்லாட்டாலையும் ஓரளவாச்சும் நம்ம பெற்றிருப்போம் இல்லையா? வலை கிளியிலனாலும் ஏதோ ஓரளவு சாப்பிடக்கூடிய அளவுக்காச்சும் மீன் கிடச்சிருக்கும், டேஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லை? ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டோடைய பிளெஸ்ஸிங்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் டேஸ்ட் பண்ணுவேங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஏதோ ஓரளவு ஒன்றுமே இல்லாமல் வந்தோம், ஏதோ கொடுத்தாருங்க, அது ஆண்டர் தான் கொடுத்தாரு, நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆமாம், ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா என் கூட சேர்ந்தவங்க எல்லாருக்குமே அது கிடைக்கல, எனக்கு கிடச்சிச்சு. அது மாதிரி உங்களுக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கல. ஆனால் நமக்கு ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆண்டர் நம்ம மேலே கிருபையாக பார்த்துருந்தார்ல. we have an experience. இல்லை, பேதுருக்கு அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நான் இந்த இடத்துல திருப்பி 7வது சொல்கிறேன். மேலே இருந்து 7வது வசனத்தில், ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனா தான் டக்குன்னு தண்ணியில் குதிச்சிட்டான். இப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி யாருக்கு நடந்துச்சு? கெனசரேத்து கடற்கரையில் 2 படகுகள் அமிழத்தக்கதாய் வலை கிளியத்தக்கதான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு நடந்துச்சு? சத்தமாக சொல்லணும், பேதுரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், வலது புறத்தில் வலையை போடுறாங்க சீஷர்கள் பேதுரும் சேர்ந்து. இப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு யாருக்கு நினைப்பில் வந்திருக்கும்? இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு யாருக்கு வந்திருக்கும்? சத்தமாக. இப்போ பேதுரு பிளேஸில் நம்ம வச்சுருவோம். இப்போ நான் தான் பேதுரு, என் பக்கத்தில் யோவான். நான் ஏற்கனவே அவரை டேஸ்ட் பண்ணியிருக்கேன், அவரோட ஜேர்னி பண்ணியிருக்கேன். எனக்கு சில வாக்குத்தத்தங்கள் உண்டு, எனக்கு சில தரிசனங்கள் உண்டு. இப்போது அதே கொஞ்சம் விட்டு விலகியாச்சு. இப்போ திரும்பியும் அந்த சூழ்நிலையில் ஒரு வார்த்தை வருது, நான் போடுறேன், வலை கிளியத்தக்கதான மீன். இப்போ
பேதுருவுக்கு தெரியணுமா அது கர்த்தர் என்று? யோவானுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? எத்தனை பேதுருக்கள் இங்கே இருக்கும்? we have taste, we have an experience. ஆனால் கொஞ்ச நாள் எல்லாம் சபைக்கு வரோம், காதில் ஒன்றும் சத்தம் கேட்கல, ஜெபம் இல்லை, வேதம் ஏதோ ஒரு 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 பிளவை ஏற்பட்டுருச்சு. இப்போ மீண்டும் இப்போ அவர் வரார், நம்ம வரல, அவரே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாலும் பேதுருவால் சென்ஸ் பண்ண முடியல. இப்போ இதில் இன்னொரு காரணத்தையும் இதில் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. திருப்பி அதை 7வது வசனம் திருப்பி வாசிப்போம். ஆதலால் யாருக்கு அன்பு? அதுக்கு என்ன அர்த்தம்? இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷனா என்ன அர்த்தம்? இப்போ யார் மேலே லவ் வச்சிருக்குது? யோவான். இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷனுக்கு தான் தெரியும். கூட இயேசு சுத்தின இல்லை, எல்லா சீஷர்களும் இருந்தாங்க. ஆனால் இயேசுவிடத்தில் ஒருவன் மாத்திரம் அன்பாக இருக்கிறான், இவன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது? இயேசுவுக்கு அன்பாக இருந்த ஒரு சீஷன் சொல்கிறான், அவர் கர்த்தர். இன்னைக்கு எத்தனை பேரால் அந்த கர்த்தரை பார்க்க முடியுது? என் கூட இருக்கவங்க சத்தம் அல்லேலூயா. சர்ச்சில் காலையிலேருந்து ஜெபம் பண்ணும்போது எல்லாம் நடக்கும். ஆனால் கடற்கரையில் நிற்கிற கர்த்தர் நமக்கு தெரியணும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நமக்கு போட்டு தெரியும், தண்ணி தெரியும், மீன்கள் தெரியும், சத்தம் எல்லாம் கேட்கும். கர்த்தரை பார்க்கணுன்னா அவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கணும். அல்லேலூயா. அவர் நம்ம மேலே நேசமாக இருக்கணும். அவர் நம்மளை நேசிக்கணும்னா நாம் அவரை நேசிக்கணும். அவர் நம்மளை முந்தி நேசித்தவரில் அவரை நாம் அன்பாக அவருக்கு நாம் அன்பாக மாறிட்டோம்னா எல்லா சூழ்நிலையிலையும் என்னை அவரால் பார்க்க முடியும். இத்தனை பேர் கூட இருக்கீங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தால், அது ராத்திரி நேரமாக இருக்கட்டும், கடற்கரையாக இருக்கட்டும், மீனே கிடைக்காத சூழ்நிலையாக இருக்கட்டும், ட்ரையாக இருக்கட்டும், எல்லாமே நஷ்டமாகட்டும், அவர் கர்த்தர் என்று எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. எனக்கு இதை படிக்கும்போது என்னைய பேதுருவத்தில் வைக்கும்போது எனக்கு வேதனையாக இருந்துச்சு. அது பேதுரு என்ன செய்தார்? நம்ம மாதிரி தான் பேதுரும். சடன் மொமெண்ட்ரி டெசிஷன் மேக்கர். டக்குன்னு முடிவுகள் எடுப்பார், டக்குன்னு குதிச்சிடுவார். உடனே ஜம்ப் பண்ணிட்டான். அவர் தான் கர்த்தர்னோடனே உடனே என்ன நின்று பார்த்துருக்கணும்ல, குதிச்சுட்டான். அது ஒரு வாரி போட்டிருக்கும். வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடியால் அப்புறம் எதை எடுத்து கட்டினாராம்? அப்போ மேலே சட்டை போட்டிருக்கார். வஸ்திரம் இல்லாதவனே டக்குன்னு குதிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி கேட்டார், ஆண்டவரை இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு உடனே தான் சொல்லி, எனக்கு இவர் யாருன்னே தெரியாது. எடுத்த டக்குன்னு எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க அப்படி? அல்லேலூயா. ஆமாம், சில தீர்மானங்கள் எப்போ கைகளை தூக்கினாலும் தூக்குவோமா? டக்குன்னு இதை செய்வோமா? ஒப்பு கொடுப்போமா? அதுக்கு அடுத்த வாரம் மறந்துடுவோமா? திருப்பி 3வது தடவை சொல்லும்போது திருப்பி நம்மளே எழுந்திரிச்சு அப்புறம் யோசிப்போம், போன வாரமே நான் எழுந்திரிச்சிட்டேன் இதுக்குன்னு. திருப்பி உட்காருவோமா? எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? நாம தான் பேதுரு. அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் மறப்போம், திருப்பி ஒரு முடிவு எடுப்போம், மாறுவோம், அங்கே இங்கே போயிட்டு இருப்போம். ஆனால் இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் அவர் கர்த்தர் என்று கண்டு கொண்டான். சொன்னதுக்கப்புறம் அவன் இவனுக்கு அடையாளம் காட்டுறான். யார் அடையாளம் காட்டியிருக்கணும்? பேதுரு தானே யோவானுக்கு சொல்லியிருக்கணும் அவர் கர்த்தர் என்ன. அல்லேலூயா. ஏன்னா ஹீ ஹேஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, வலை கிளியத்தக்கதான் மீன் பேதுருக்கு தானே எனக்கு கிடச்சிச்சு. எத்தனை பேருக்கு இன்றைக்கி வலை கிளியத்தக்கதான ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு திரும்பி இன்றைக்கி கொஞ்ச நாள் அவரை விட்டு விலகி போனாலும், திரும்பி அவர் நம்மை தேடி படகுல வந்து நின்னாலும் இன்றைக்கி நமக்கு அவர் அடையாளம் தெரியல. ஆனாலும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் நேசிக்கிறதுனால இன்னும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு தரிசனம் உண்டு, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் உங்களை நான் மாற்றுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகள் மாறும்பொழுது சில நேரம் பின்மாற்றம் வரலாம். ஆனால் பின்மாறி போனாலும் நீ முன் குறிக்கப்பட்டவன் என்றால், திரும்பியும் சொல்கிறேன், நீ முன் குறிக்கப்பட்டவன் என்றால் he will come back to you. இன்றைக்கி எத்தனை பேர் எல்லாரும் போகிறாங்கன்னு போகிறத காட்டிலும் உனக்காக இயேசு கரையில் நின்றுட்டுருக்கார். ஹல்லேலூயா. இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் தான். ஆனால் இப்போது வளைய போட்டதுக்கப்புறம் இப்போ வந்தார், இப்போ திருப்பி தண்ணிக்குள்ளே குதிச்சார். அடுத்த வசனம் வாசிங்க. மற்ற சீஷர்கள் ம் 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 அடுத்து இயேசு அவர்கள் நோக்கி ம் ம் அல்லேலூயா. சத்தமாக சோகமாக இருக்கவங்களாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. சரி, நல்லா சோகமாக இருக்கவங்களாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா. சரி, பரவாயில்ல, சோகமாக இருக்கீங்க, சோத்துரும். இப்போ என்ன சொன்னார்? மீன்களை பிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? 200 கிலோமீட்டர்னு வச்சுக்கோமே. 200 கிலோமீட்டர்லேருந்து எல்லாத்தையும் கரைக்கு கொண்டு வந்துட்டாங்க, இழுத்துக்கிட்டே வந்துட்டாங்க. இப்போ மேலே ஏறுறாங்க. மேலே ஏறினதுக்கப்புறம் ஏசப்பா அவங்கள பார்த்து அவர் கேட்குறாரு, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒருவேளை நம்மகிட்ட அப்படி கேட்டார்னா எத்தனை பேர்கிட்ட மீன்கள் இருக்கும்? சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், இழுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, அப்போ எத்தனை மீன் இருக்கீங்க, கொஞ்சம் கொண்டு வாங்க இப்போ பிடிச்சதுன்னு. அப்போ கொடுத்துருக்கணும்ல.
ஆனால் அடுத்த வசனம் வாசிங்க. இருங்க 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 ஆல்ரெடி அவன் கரைக்கு கொண்டு வந்துட்டான்ல, இழுத்துட்டு வந்துட்டான்ல. ஏசப்பா யாரை தேடுறான்னு உங்களுக்கு புரியுதா? ஏசப்பா யாரை தேடுறான்னு புரியுதா? அல்ல யாரால இயேசுடைய காரியத்தை செய்ய முடியும்னு புரியுதா? He called you. He has given you an experience. அவர் நம்மளுக்குன்னு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் பக்கத்தில் இருந்தாலும் மீனை பிடிக்கிறதுக்கு பேதுரு தான் தேவைப்படுறான். கரை வரைக்கும் கொண்டு வந்தாச்சு, ஆனால் அவர் கையில் கொடுக்கறதுக்கு பேதுரு தான் அங்கே வேணும். இந்த நாளில் கூட எல்லா காரியத்தையும் எல்லாரும் பண்ணாலும் ஒரு சில விஷயத்தை நீ மட்டும்தான் பண்ண முடியும். ஆண்டவர் உன்னை அதற்காகவே முன் குறித்திருக்கிறார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நீ அவரை மறுதளித்தாலும் அவர் உன்னை அதுக்காக தான் முன் குறித்திருக்கிறார். நீ பின்மாறி போனாலும் உன்னை அதற்காக தான் முன் குறித்திருக்கிறார். நீ மற்றவர்களை வழிமாறச் செய்தாலும் அவர் உன்னை அதற்காக தான் முன் குறித்திருக்கிறார். திரும்பி வந்து உன்னை தூக்குவார். பிகாஸ் ஹீ அப்பாயிண்டட். அதுக்காக தான் உன்னை வச்சிருக்கிறார். நீயே போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருப்பார். எல்லாம் இழுத்துட்டு வந்துட்டாங்க, ஆனால் அவர் கேட்கும்போது திரும்பி எவன் தண்ணிக்குள்ளே குதிச்சானோ அவன் திரும்பி வந்து படகுல ஏறுறான். ஏன்னா அவருடைய லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் புரியாது, அவருடைய ஃபீல் எல்லாத்துக்கும் புரியாது. அவனுக்கு தெரியும், அவரை திட்டுவார், திருப்பி நம்மளை அணைச்சிக்குவார். அவனுக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸும் உண்டு. இங்கே எத்தனை பேருக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அல்லேலூயா. 2 எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு உண்டு? அவர்கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கிறேன், அவர் என்னை கட்டியும் பிடிச்சிக்கிறாரு. ஐநோ அவர் எவ்வளோ என்னை அதிகமாக நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியும், என்னை எவ்வளோ கடிந்து கொள்வார்னு எனக்கு தெரியும். நீ தகப்பனுடைய பிள்ளையாக இருந்தால் இது 2ஐயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். இது நான் ஆண்டவரை தேடி வந்துட்டுருக்கேன், தகப்பனை தேடி தான் சபைக்கு வந்திருக்கேன்னா இந்த 2லையும் ஒருத்தர் நினச்சிருப்பான். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? இல்லைனா இப்படியே நம்ம இருந்தோம்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஓடிடுவோம். அது ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க இல்லை, அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம நிற்போம். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அவருடைய சத்தத்தை நீ கேட்டினா உனக்கு கடிந்து கொள்ளுதலாகவே இருக்காது. அது என்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் சொல்கிறதையா? அல்லேலூயா. 2ஐயும் சந்திக்கிறவன் தான் புள்ள. 2ஐயும் ஆண்டவர்கிட்ட 2ஐயும் பெற்றுக்கொள்வன் தான் புள்ள. இவனுக்கு 2 தெரியும். எல்லாம் கொண்டு வந்தாலும் திரும்பி படகுல ஏறி திருப்பி மீனை பிடிச்சி கரைக்கு கொண்டு வர்றது. கரை வரைக்கும் இழுத்துட்டு வந்தது சீஷர்கள் கூட்டம். அதை கரை ஏற்றுறதுக்கு பேதுரு வேணும். நாளில் பேதுரு திரும்பி ஏறி இந்த விஷயத்தை செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் வரல உங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. எனக்காக ஒரு வசனம். இப்போ எல்லாம் கரைக்கு கொண்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போது எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஏசப்பா யார்கிட்ட பேசுகிறாரு? பேதுருகிட்ட பேசுகிறாரு. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு 15வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி. அப்படியே நிறுத்துவோம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை நோக்கி. அன்பான சீஷன் அங்கே தான் இருக்கிறான். இயேசுவுக்கு அன்பான சிஷ்யன் அங்கே தான் இருக்கிறான். நான் யார்கிட்ட வந்து பேசுவேன்? எனக்கு உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மனஸ்தாபம் ஆச்சு. இப்போ எல்லாம் வந்து உட்காந்துருக்கோம். அப்போ நான் வந்தோன்னா யார்கிட்ட போய் பேசணும்? என்கிட்ட பேசக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தானே. அல்ல, மனஸ்தாபமே இருந்தாலும் அவர் ஒன்னே தான் தேடிட்டு இருக்காரு. அவரை விட்டு நீ விலகினாலும் அவருக்கு நம்மளை காட்டிலும் பெட்டரான பர்சன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அவர் நம்மளை தான் தேடிட்டு இருக்கார். கெப்பாசிட்டி வைஸ் வி ஆர் லெஸ், பட் ஸ்டில் ஹீ இஸ் சர்ச்சிங் யூ அண்ட் மீ. என்னை காட்டிலும் பெட்டரான பர்சன்ஸ் உண்டு, என்னை காட்டிலும் வெல் நாலேஜபிள் உண்டு, பட் ஹீ இஸ் சர்ச்சிங் யூ அண்ட் மீ. ஏன்னா அன்னைக்கு முதல் தடவை ஒரு கூப்பிட்டார்ல மீன் பிடிச்சி, என்னை யாருன்னே தெரியாது, யாருக்கு ஃபெயிலியர் போட்டு முழுதும் போட்டு ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியர்கிட்ட வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார்ல. அப்புறம் நம்ம கொஞ்சம் கரை ஏறி அப்படியே மேலே ஏறி வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஒரு கூட்டத்தையே நடத்துகிற அளவுக்கு வாங்க மீன் பிடிக்க போகணும் கூப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்தாச்சு இல்லை. அவரை விட்டு எவ்வளோ தூரம் நம்ம போயிருந்தாலும் அவர் திருப்பி நம்மளை தான் தேடிட்டு இருக்கார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன அன்றைக்கி பேதுருகிட்ட சொன்னார், வா மீன் பிடிக்குவேன், உன் மேலே சபையை கட்டுவேன். அன்றைக்கி பேதுருகிட்ட சொன்னார். இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன சொன்னார் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, பேதுருக்கு தெரியும்ல. ஆண்டவரை மறுதளிக்கும் போது பேதுருக்கு தெரியும்ல, மற்றவங்களுக்கு தெரியலனாலும் அந்த கண்ணு பார்க்கும்போது பேதுருக்கு நமக்கு தெரியும் எப்போ பண்ணால் நம்ம விலகி இருப்போம்னு சொல்லி. அப்படியே விலகி இருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்பாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம மற்றவர்களை ஒருவேளை வழிமாற செய்திருந்தாலும் ஆண்டுடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து கேட்குறாரப்பா, நீ என் மேலே நேசமாக இருக்கிறியா? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 15. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. நான் அந்த டாபிக்லையும் நான் அதிகமாக போல நேசம் ஆண்டவர் வந்துட்டு அவர் நம்மளை நேசிக்கிறனால தான் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. பட் அவர் கேட்குறாரு சில நேரம். இந்த இதுலேயும் நீங்கள் அவருடைய மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கணும். இவர்கள் எல்லாத்த விட நீ அன்பாக இருக்கிறையா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ அதற்கு அவன் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இப்போ நான் அந்த இடத்துல இருந்தால் அப்புறம் எதுக்கு நீ தண்ணிக்குள்ளே குதிச்சு என்ன பார்த்தோன்னே? அப்போ நான் நிற்கும் போது ஏன் உனக்கு தெரியல நான் தான் நிற்கிறேன்னு ஒருத்தன் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? நான் கேட்டிருப்பேன். நான் அந்த இடத்துல இந்த ஆண்டு ஒரு இமேஜினேஷனுக்கு வச்சுக்கோமே இல்லை.
ஆமாண்டவர். ஏன்னா இப்போ வந்துட்டு அவர் அந்த பொசிஷனில் இருக்கிறார். இப்போ குரூப்பை மெயின்டைன் பண்ணுறதுனால இவருக்கு உள்ளே நடக்கிறத சொல்லலை. அப்போ அப்படியே பார்க்குறாரு, ஆமாண்டவரே நான் அன்பாக தான் இருக்கிறேன். திருப்பி கேட்குறாரு, நீ அன்பாக இருக்கிறியா? மூணாவது கேட்கும்போது தான் பேதுரு உடைய ஆரம்பிக்கிறார். மூணாவது வச்சிருங்க 16. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி 17. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மெசேஜை முடிக்க போகிறோம். எத்தனை பேர் இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம்? இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்கிறது தான் சத்துருடைய முதல் டார்கெட்டாக இருக்கும். அதில் ஒருவேளை விழுந்திருந்தா, பட் வி கேன் பி அ டார்கெட் சம்டைம்ஸ். இல்லை, அடிக்கப்படலாம், ஆனால் அழிக்கப்பட முடியாது. ஒருவேளை நீங்கள் நானும் பிரிஞ்சிருந்தா இப்போ ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே. இப்போ ஆண்டவரே நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிவீர். எனக்கு அந்த நேரத்தில் பயமாக இருந்துச்சுப்பா. அவங்க கேட்டாங்க, இவர் தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு நான் ஆமாம் தெரியும்னு சொன்னால் என்னை கொன்றுவாங்கன்ற பயம் எனக்கு இருந்துச்சு. நீர் அறிவீர். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? ஆமாம், எல்லோரும் அப்படி கண்களை முடிக்கும். ஆண்டவரே நான் சொன்ன அந்த டைமில் உள்ள என்னுடைய ஃபீலிங் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. யூ நோ மீ வெரி வெல், ரைட்? உங்களுக்கு ஒன்று நான் டக்குன்னு காதை வெட்டிடுவேன் ஆண்டவரே, தெரியும் உங்களுக்கு. பட் அதே நேரத்தில் எனக்குள்ளே பயமாக இருந்துச்சுப்பா. எல்லோரும் டீமாக எல்லாம் என்னை பார்த்துட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணட்டும்? அவங்களை எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது? அதனால தான் நான் மீன் பிடிக்க கூட்டிகிட்டு போனேன். யூ நோ மீ ராட். எல்லோரும் அப்படியாகட்டும் ஒப்பு கொடுக்குமா? ஏதோ ஒரு விஷயத்தில் ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சிருந்தா இன்றைக்கி அது எல்லாவற்றையும் அறிவீர்ன்ற ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அதில் ரொம்ப ஆழம். நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு புரியல. என் மேலே நீங்கள் சபையை கட்டுவீங்கன்னு சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எல்லாருக்கும் முன்னாடி. அதுக்கப்புறம் நான் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறேன்ப்பா. உள்ளுக்குள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த மனுஷனை பிடிக்கணும்னு சொன்னீங்க, ஆனால் நான் திருப்பி மீனை தான் என்னால் பிடிக்க முடியுது. அதை நீ அறிவீர். என்னுடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இவங்களுக்கெல்லாம் புரியலப்பா, எல்லாம் பார்க்குறாங்க, என்னை பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் தான் என்னை உள்ள அடைஞ்சிருக்கீங்க. நீர் எல்லாவற்றையும் அறிவீர். ஆனால் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். இல்லை ஆண்டவர், எவ்வளோதான் நான் பின்னாடி போனாலும், எவ்வளோதான் இடறி விழுந்தாலும், நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. மேபி அவங்களாம் வெளிக்காட்டுறாங்க, யோவான் வெளிக்காட்டுறான், எனக்கு அப்படிலாம் வெளிக்காட்ட தெரியல ஆண்டவரே. ஆனால் நான் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். அதனால் அந்த ஒரு சூழ்நிலையில் யாராச்சும் இருந்தீங்க, எவ்வளவோ பிரச்சனை நம்மளை ஆண்டவர் விட்டு பிரிச்சிருந்தாலும் ஹி நோஸ். ஒருவேளை தடுமாறி விழுறது தவறு இல்லை, அதிலே கிடந்துடக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு கடற்கரையில் வந்து நின்னார், மீன்களை கொடுத்தார், திரும்பி கரைக்கு கூப்பிட்டார். அவரை காட்டிலும் பேதுரு காட்டிலும் பெட்டரான பர்சனாலிட்டிஸ் அங்கே இருக்கு. அவர் அதிகமாக நேசிக்கிற யோவான் அந்த இடத்துல இருக்கான். ஆனால் அவருடைய கம்யூனிகேஷன் பேதுருக்கிட்ட தான். பெரிய பொறுப்பை அவன்கிட்ட தான் கொடுக்குறாரு. என் ஆடுகளை நீ மேய்ப்பா. ஃபெயிலியர், விட்டுட்டு ஓடினவன், அடிக்கடி கீழே விழுறவன், மொமெண்ட்ரி டெசிஷன் மேக்கர், எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ரெப்புடேஷனை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் முடியலை. பட் ஸ்டில் ஹி இஸ் கிவிங் த சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. எழுத்தின்படி பார்த்தோம்னா மீன்களை பிடிக்குங்கிறது தண்ணியிலேருந்து மீன் எடுத்தால் மீன் செத்துரும். ஆடுகளை மேய்க்கணும்னா ஆடுகளை ஜீவனுள்ளதாய் பெருக பண்ணுகிற ஊழியம். ஆரம்பத்தில் கூட்டத்திலேருந்து பிரிக்கிற ஊழியம், இப்போ கூட்டத்தை பெருக்கிற ஊழியம். இந்த நாளில் கூட ஆண்டவர் உன்னையும் என்னையும் கரம் பிடித்த நோக்கம். இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன்னு பேதுரு கொடுத்த அதே தரிசனம் உனக்கும் எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. உனக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. ஒருவேளை நீ ஆண்டவர் விட்டு விலகி இருந்தா, கீழே பின்மாறி இருந்தா, ஒருவேளை தடுமாறி இருந்தா, மற்றவர்களை வழிமாற செய்திருந்தா கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நாளில் பேதுருவை நம்பி சொன்னார். பேதுரு எப்போ உடஞ்சி உண்மையை ஒப்பு கொடுத்தானோ 4ஆம் தரமாய் அவர் கேட்கவே இல்லை, 3ஆம் தரத்தோடு முடிஞ்சிச்சு. இந்த நாளில் கூட ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிவீர், என்னுடைய வீக்னஸ் அறிவிங்க. அதே நேரத்தில் அந்த என்ன சிச்சுவேஷனில் நீங்கள் போனீங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதை நீ அவரிடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பார். அந்த பொறுப்பு இதுக்கு முன்பாய் கொடுத்ததில்லை, அந்த பிளெஸிங்ஸ் இதுக்கு முன்பாய் கொடுத்ததில்லை. மல்டிப்ளிகேஷன், அங்கே 2 படகு அமிழத்தக்கதாய். ஆனால் அந்த ஆடுகளை மேய்ப்பாயாங்கிறது மந்தைகளை பெருக செய்ய பெரிய காரியத்தை ஆண்டவர் உன்னையும் என்னை நம்பி கொடுப்பார். ஆண்டவர் ஆதியிலிருந்து அந்தத்தையும் அறிந்தவர். பேதுரு எப்படி மரிப்பான் என்பதையும் அறிந்தவர். தலைகளாத்தான் அவன் மறிக்க போறான்றது அன்றைக்கே வேதத்தில் அவர் சொல்லப்பட்டிருக்கு. அது அவருக்கு தெரியும். அவன் என்ன விதமாய் மறிக்க போகிறான் என்பதை குறித்து இங்கே பேசியிருக்கிறார். அதனால கூட சரியாய் செய்கிற தேவன், குறித்த காலத்தில் செய்கிற தேவன், அதினதி நேரத்தில் செய்கிற தேவன். இதனால கூட அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா ஒப்பு கொடுப்போமா?
ஆண்டவரே வருகிற நாட்கள் என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். என்ன நோக்கத்துக்காக என்னை கரம் பிடிச்சிங்க, என்ன மறந்துட்டேன்ப்பா, ஒருவேளை விலகிட்டேன்ப்பான்னு நினைச்சோம். இந்த நாளில் ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கி நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கி நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவர் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் என்னை மறவார். எலியாவின் தேவன் என்னை மறவார். மறவார் இயேசு மறவார். என்னை உருவாய் பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார். என்னை உருவாக்கிய இயேசு மறவார். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம். இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வரலப்பா. எங்களை ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தது உம்முடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய அழைப்பு, உம்முடைய முன் குறித்து இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எத்தனையோ காரியங்களை எங்களை பின்னிட்டு பார்க்க செய்தாலும் ஆண்டவரே அப்பா, மரணமே நேரிட்டாலும் உம்மோடு கூட வருவேன்னு சொன்ன பேதுருவை போல இங்கே அநேகர் உண்டு ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொருவரோடும் தேவன் பேசியிருக்கிறீங்க. தொடர்ந்து வருகிற நாட்கள் ஆண்டவரே இவர்களை நம்பி தேவன் கொடுக்குற ஒவ்வொரு காரியத்திலும் இவர்கள் பெருக செய்ய தேவன் உதவி செய்யுங்கப்பா. சத்ரு வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளுக்கும் இவர்களை விலக்கி தேவ காரியத்தில் தேவ ராஜ்யத்துக்காய் நிலை நிற்க சகலத்தையும் தேவன் அனுகூலப்படுத்தி தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வேலை ஸ்தலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கையின் பிரயாசத்தை, ஊழியங்களை, பரிசுத்தத்தில் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் ஆண்டவரே கூட இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நாள் காலையில் நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே உடைய வல்லமையான கரத்தினால அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை புறப்பட பண்ணீங்கப்பா. நாளில் கூட ஆண்டவரே புறப்பட பண்ணின தேவன் இவர்களோடு புறப்பட்டு வருவதற்காக நன்றி. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்தி மகிமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.